பாதையை விட்டு விலகி இருக்கிறது ஏர் இந்தியா விமானம். இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? மேலும் என்ன நிகழ்ந்தது இந்த விவகாரத்தில்? விவரங்களோடு பதிவு செய்யுங்க. மும்பையில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையை விட்டு விலகியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. AI 2744 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏர் இந்தியா விமானம் இன்று காலை கொச்சியிலிருந்து புறப்பட்டு மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அப்போது தரையிறங்கும் போது அந்த விமானம் ஓடுபாதையை விட்டு மேலே ஏறி மீண்டும் ஓடுபாதைக்கு வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது கனமழை பெய்து கொண்டிருந்ததால் இந்த ஓடுபாதையை விட்டு விலகியதாக கூறப்படுகிறது. அதாவது இதை ஆங்கிலத்தில் ரன்வே எக்ஸ்டோஷன் என்று சொல்வார்கள். இதை எப்படி நாம் விளக்கலாம் என்றால், எப்படி தண்டவாளத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரயிலானது தண்டவாளத்தை விட்டு விலகி மேலே உயர்ந்து மீண்டும் தண்டவாளத்தில் வந்து இறங்குகின்றதோ, அதே போல இது ஓடுபாதையை விட்டு விலகி மேலே ஏறி மீண்டும் ஓடுபாதையில் வந்து இறங்கி இருக்கிறது. பைலட்டுடைய சாமர்த்தியத்தால் அந்த டயர் மீண்டும் பிடித்து இழுக்கப்பட்டு ஓடுபாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சற்று பிசகி இருந்தால் கூட மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். இருப்பினும் பைலட்டுடைய சாமர்த்தியத்தால் அந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் அங்கிருந்து கீழே இறக்கப்பட்டு அந்த விமானம் தனிமைப்படுத்தப்பட்டு தற்போது ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த ஓடுதளத்திலும் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டு அதில் ஏதேனும் பழுது இருக்கிறதா என்பது குறித்து தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. விமானங்களுடைய இயக்கத்திற்காக செகண்டரி ரன்வே தற்போது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.